வணக்கம் நேயர்களே, நீங்கள் இன்றைக்கி இணைந்திருப்பது கொரியன் வித் சுதர்சன் யூடியூப் சேனலுக்கு. இந்த சேனலில் வந்து நாங்கள் வந்து கொரியன் மொழியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பேசிக்லேருந்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வரோம். ஆனால் இந்த சீரியஸ் வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சீரியஸ் வந்து விசேஷமாக இபிஎஸ் டொபிக் எக்ஸாம் செய்கிறவங்களுக்காக அவங்க படிக்கிறதான அந்த புக்கில் வந்து முனாவா சொம்பு அப்படின்னு சொன்னால் கொரியன் கல்ச்சர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதான அந்த பகுதிகள் வந்து 60 பாடத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. சரிதானே? இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த தென் கொரியாவில் வந்து வேலைக்கு எடுக்கிற இந்த மக்கள் வந்து கொரியன் மொழியை மட்டும் இல்லை, இங்கே வந்து அவங்க வந்து பெரிய காலமாக வாழ போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து இங்கே வந்து வேலை செய்ய போகிறாங்க. முதலாவது அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அந்த 3 வருஷம் வந்து நீங்கள் சரியாக வேலை செஞ்சால் இன்னும் 1 வருடமும் 10 மாதமும் இன்னும் ஒரு அந்த அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வந்து சரியாக நாங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அதே போல் 3 வருடமும் 1 வருடமும் 10 மாதம் அப்படியாக தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலத்துக்கு வந்து நீங்கள் தென் கொரியாவில் வந்து வேலை செய்ய போகிறீங்க. எனவே அப்படி நீங்கள் இங்கே கொரியாவில் வந்து வாழ்கிறதா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நாளில் வந்து 10 வருஷம் கிட்டத்தட்ட தென் கொரியாவில் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. எனவே கொரியன் மொழியை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கொரியன் கலாச்சாரத்தையும் வந்து அதே போல் இங்கே இருக்கிறதான எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல்களையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொரியாவுக்கு வரணும். அதுதான் இந்த கொரியன் அரசாங்கத்தினுடைய இல்லாட்டி மனிதவள முகாமைத்துவ அமைச்சினுடைய நோக்கம். எனவே இந்த இபிஎஸ் புக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாடத்திலையும் கடைசி பகுதியில் வந்து இந்த முனாவா சொம்பு அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் மற்றும் கல்ச்சர் அந்த பற்றியான தகவல்கள் இருக்குது. அப்போ நான் வந்து இந்த புது சீரியஸ் மூலமாக என்ன வந்து செய்ய போகிறேன்னு சொன்னால், அந்த 1ஆம் பாடத்திலேருந்து 60ஆம் பாடம் வரை உள்ள எல்லா சொம்பு அந்த பகுதியை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். அதை விளங்கப்படுத்துறதோட அதுக்கு சம்மந்தமான முன்பொருட்கள் இருந்த அதையும் மற்றும் அதில் இருக்கிறதான வார்த்தைகளையும் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிட்டு, அதை தவிர எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுற ஏன்னு சொன்னால் நான் இந்த தென் கொரியாவில் இப்போ வாழ்ந்து வரனால இங்கே இருக்கிறதான கரண்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு பாடத்தினூடாக உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த புது சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனவே இந்த கொரியன் மொழியை ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கொள்கிறதான நபர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அவங்க வந்து முதலாவது வந்து இந்த சேனலில் வந்து மற்ற வீடியோக்கள் இருக்குது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. நீங்கள் அதை வந்து முதலாவது பாருங்கள். இது வந்து கொரியன் மொழியை கற்றுக்கொள்கிறவர்களுக்கு இல்லாட்டி அந்த மொழியை பற்றி அறிமுகத்தை வந்து இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ உதவியாக இருக்காது. சரிதானே? இது வந்து தனித்துவமாக ஸ்பெஷலி ஃபார் இபிஎஸ் டொபிக் ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? இபிஎஸ் டொபிக்ஸ்னு சொல்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் சிஸ்டம், அதுக்காக படிக்கிற நபர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ. எனவே மற்றவங்க பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். எனவே சரியான ஒரு விளக்கத்தை நீங்கள் அடையணும்னு சொன்னால் முதலாவது கொரியன் மொழியை கற்றுக்கிட்டு இதுக்கு வாங்க. இந்த சீரியஸ் வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதான நபர்களுக்கு. எனவே உங்களுக்கு வந்து இந்த முதலாவது பாடம் வந்து நான் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன். புது பாடத்திட்டத்தினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முதலாவது பாடத்திட்டத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து செய்ய போகிறேன். இதில் எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் இன்னுமே இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்து வார பாடப்பகுதியில் அதுக்கு தேவையான பதில்களையும் கொண்டுட்டு வருவதோடு உங்களுக்கு அடுத்த பாடத்திலையும் உங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, வாங்க நாங்கள் அப்போ இன்றைக்கி பாடத்துக்கு போவோம். இந்த முதலாவது பாடம் வந்து சகி சோகே. சகின்னு சொன்னால் தன்னை பற்றி, சோகேன்னு சொல்கிறது அறிமுகப்படுத்துறது. எனவே அந்த பாடத்தில் வந்து சொம்போ பகுதி வந்து இருக்குது 57ஆம் பக்கம். சரிதானே? எனவே இப்போ இந்த பாடத்தின் இந்த சொம்போ பகுதியை வந்து நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ஆன்லைன்லேயோ இல்லாட்டி கையில் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நீங்கள் இந்த புக்கை பார்த்துக்கிட்டு, இந்த புக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வாசிக்கிறத பார்த்து அதுலேருந்து நோட்ஸ்களை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். சரிதானே? எனவே நாங்கள் முதலாவது வந்து தலைப்பை வந்து வாசிக்க போகிறோம். ஹங்குகே இன்சா ஏஜோல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹங்கு இந்த எழுத்து வந்து சரிதானே ஈன்னு சொன்னதுக்கு நாங்கள் வந்து இந்த ஈன்னு சொல்கிறதான இந்த எழுத்தை வந்து
இன்னொரு முன்னுக்கு இந்த இன்னொரு சொல்லோட சேர்த்து நாங்கள் வாசிக்கிற நேரம் உய் அங்கு உயின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சரியான முறை வந்து ஹங்குகே. இது வந்து நீங்கள் ஹங்கு கே இப்படித்தான் நீங்கள் ஸ்பெல்லிங் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சரிதானே? அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் அடுத்த பந்திக்கு போவோம். முதலாவது பேராகிராஃப். ஓகே, நீங்கள் புக்கை ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலாவது பந்தியை நாங்கள் வாசிப்போம். 한국에서는 상태에 따라 행사하는 방식이 다릅니다. சரிதானே? 자신보다 나이가 많거나 지위가 높은 사람에게는 안녕하세요 또는 안녕하십니까 라고 말하면 고개를 숙이거나 허리를 굽혀 인사합니다. 허리를 굽히는 것은 상대방에 대한 존경을 나타내는 제스처입니다. சரிதானே? இதுதான் முதலாவது பந்தி. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹங்குகேசோனன் சங்தேயே தாரா. தாரான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த தாரா இது வந்து நீங்கள் உச்சரிக்கிற நேரம் தாரா இல்லை, நீங்கள் தாரான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த தாராவாக மாறிடும். இது இல்லை, இதை வந்து நீங்கள் சரியாக உச்சரிக்கணும் வந்தால் தாரா முன்னுக்கு ஒரு இத் போட்டு நீங்கள் வாச்சிங்கன்னு சொன்னால் இது சரியான உச்சரிப்பு. சரிதானே? தாரா தாரான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த சங்தே ஏ தாரா அப்படின்னு சொல்கிற நேரம் சந்தர்ப்பத்தை பொறுத்து. சரிதானே? பொறுத்து இல்லாட்டி ஏதாவது ஒன்றை பொறுத்து இதில் தான் தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிற நாங்கள் தாரா அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கொரியன் நியூஸ்கள்லையுமே நிறைய வரும் தாரான்னு சொல்கிறனால. ஏதாவது ஒரு புக்கை வாசிச்சுட்டு அந்த புக்கில் இருந்து நாங்கள் இப்படி ஒரு டீட்டெயில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த புக் பேர் சொல்லி தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? எனவே 한국에서는 상태에 따라 행사하는 방식. நாங்கள் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு கொரியன் வார்த்தை எடுக்கலாம். பங்பொப். பம்போப்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு முறை. சரிதானே? அப்போ என்ன சொல்ல வராங்க, கொரியாவில் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இன்னொருத்தங்களை வாழ்த்து சொல்கிறது இல்லாட்டி அவங்கள க்ரீட்டிங் பண்ணுறதுக்கு வந்து க்ரீட்டிங் பண்ணுற விதம் வந்து வேறுபடும்னு சொல்கிறாங்க. சரிதானே? 자신보다 나이가 많거나 지위가 높은 사람에게는 안녕하세요 அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்குறாங்க. சரிதானே? இப்போ நீங்கள் கேள்விக்குறியை ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசிக்கணும். 자신보다 나이가 많거나. சரிதானே? நாய்கா மன்கோனான்னு சொன்னால், 자신보다ன்னு சொன்னால் எண்களை விட இல்லாட்டி தங்களை விட. 자신 போதா. இந்த போதான்னு சொல்கிறது வந்து எண்ணத்தை சரி விட, எங்களை விட, உங்களை விட, இல்லாட்டி இன்னொரு சரி நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுகளையும் அதை யூஸ் பண்ணலாம். பொசு போதா கிச்சா தாமியோன் சுவாயோ. பஸ்ஸை விட ட்ரெயின் ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிதானே? பப் போதா லாமியோன் மகனுங்க சுவாயோ. சோறை விட லாமியோன் நூல்ஸை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்லோம் சொல்லி இந்த போதா வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சரிதானே? எனவே 자신 போதா நாயிகா மன்கோனா. நாயிகா மந்தா. நாயிகா மந்தான்னு சொன்னால் வயது கூடுதலான. எனவே நாயிகா மன்கோனா வயது கூடுதலாக. இல்லாட்டி சுவிகான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, சி. இந்த சுவி வந்து இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது கொரியன் மொழியில், சிக் வின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இந்த சிவின்னு சொல்கிறது என்னது, எங்களுடைய ஸ்டேட்டஸ். சரிதானே? இந்த சிக்வின்னு சொல்கிறது எங்களுடைய போஸ்ட். ஒரு வித்தியாசம் விளங்கியிருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து ஸ்டேட்டஸை பொறுத்து. இது வந்து இன்றைக்கி புது வார்த்தை, இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்வின்னு சொன்னால் எங்களுடைய போஸ்ட் என்ன ரேங்க். எனவே நாங்கள் இருக்கிறதான அந்த ஸ்டேட்டஸை பொறுத்து, எங்களுடைய எதிர்த்தரப்பினருடைய ஸ்டேட்டஸை பொறுத்து, அவருடைய ரேங்கை பொறுத்து இல்லாட்டி அவருடைய மட்டத்தை பொறுத்து நாங்கள் அவரை ஆச்சாரம் செய்கிறதான இல்லாட்டி உபசரிப்பு செய்கிறதான முறை வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிதானே? இப்போ இங்கே நீங்கள் அந்யோங் ஆசையோன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னொருத்தரை காண்ற நேரம் இப்போ நாங்கள் பொதுவாக நம்மளோட பாஷையில் எடுப்போம், நல்லா இருக்கீங்களா, சரிதானே, எப்படி இருக்கிறீங்க, என்ன மாதிரி போகுது அப்படி கேட்போம் தானே. அது போலேயே தான் கொரியன் மொழியிலையும் வந்து அந்யோங் ஆசையோன்னு சொல்லி நாங்கள் வந்து காண்ற ஒருத்தரை வந்து
கேள்வியாக தான் நாங்கள் கேட்க போகிறோம். சரிதானே? 안녕하세요. இது வந்து ஒரு கேள்விக்குறியாக கொடுத்துருக்குறாங்க. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சந்திக்கிற நபரை வந்து நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியாக தான் கேட்க போகிறோம். சரிதானே? இப்போ 안녕하세요. சரிதானே? இதை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அன்யோங் ப்ளஸ் ஹாதா. சரிதானே? அன்யோங்னு சொன்னால் சமாதானம் இல்லாட்டி சாந்தம் அந்த மாதிரி ஒரு பொருள்படும். ஹதான்னு சொன்னால் சரி ஒன்று வேலையை செய்கிறது இல்லாட்டி இந்த இடத்துல வந்து எப்படி நாங்கள் பாவிக்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களா. சரிதானே? அப்போ இதை தான் வந்து இந்த ஹதா வந்து இன்னொருத்தரோட எங்களை விட பெரியவங்கள்ட்ட வந்து நான் கதை கேட்ட நேரம் நொப்பிமல்னு சொல்லுவாங்க. நாங்கள் இனி வர பாடத்தில் அதை பார்ப்போம். அந்த நொப்பிமல் யூஸ் பண்ணுற நேரம் சேயோ வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். சரிதானே? ஹேயோ இது வந்து கதைக்கிற மாத்திரை நாங்கள் மாத்திரம்னு சொன்னால் ஏயோ, அந்த ஏயோ வந்து சேயோவாக மாறப்போகுது. அதுதான் இது அன்யோங் ஹாதா அன்யோங் ஹேயோ, அது வந்து அன்யோங் ஹாசேயோவாக வந்து மாறி இருக்கு. சரிதானே? அப்போ எனவே அன்யோங் ஹாசேயோன்னு சொல்லி கேள்வி கேட்குற நேரம் அதுக்கு பதில் தரப்பினர் வந்து மற்றவர் வந்து நே, அவர் வந்து முன்னுக்கு ஒரு நே அன்யோங் ஹாசேயோன்னு சொல்லி இந்த கேள்விக்குறியை இல்லாமக்கிட்டா பதிலுமே சேம் தான். நீங்கள் கேள்விக்குறியாக அன்யோங்காசேயோன்னு கேட்குற நேரம் நே அன்யோங்காசேயோன்னு சொல்லி மற்றவர் பதிலளிக்க போகிறார் உங்களுக்கு. சரிதானே? எனவே அந்த பந்தியில் அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். குகேரில் சொகிகோனா ஹொரிரில் குப்பினன் கோசன் சங்தே பாங்கே தேஹான் சொங்கியோங்கள் நத்தானேனன் ஜெசுச்சோ எம்னிதா. சரிதானே? இது என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய உடம்பின் மேல் பகுதியை வந்து இல்லாட்டி இடுப்பின் மேல் பகுதியை நாங்கள் வந்து கொஞ்சம் குனிஞ்சு இப்படி அன்யோங்காசேயோன்னு சொல்ல போகிறோம். சரிதானே? அந்த அன்யோங்காசேயோ சொல்கிற நேரம் உங்களுடைய கை ரெண்டும் உங்களுடைய உடம்பில் 2 பக்கம் வச்சு தான் நீங்கள் அன்யோங்காசேயோ சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து சும்மா அன்யோங்காசேயோ சொல்லவும் ஏலும். ஆனால் நீங்கள் உங்களோட உடலை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் குனிந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குனிகிற அளவு வச்சுமே தென்கொரியாவில் வந்து நீங்கள் அவரை எவ்வளவுக்கு மரியாதை செய்கிறீங்க. அந்த சொங்கியோங்னு சொல்கிற வார்த்தை வந்து சொங்கியோங் சொல்கிற வார்த்தைக்கு கொரியன் மொழியில் இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது. சொஞ்சுங்னு சொல்கிறதும் மரியாதை செலுத்துறது, சொங்கியோங்னு சொல்கிறதும் மரியாதை செலுத்துறது. எனவே நீங்கள் எவ்வளவுக்கு குனிகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் குனிகிற லெவலை பொறுத்து நீங்கள் அவரை எவ்வளவுக்கு உயர்த்தி வைக்கிறீங்க இல்லாட்டி எவ்வளவுக்கு அவருக்கு மரியாதை செலுத்துறீங்க அதை வந்து குறிப்பிடும். சரிதானே? நீங்கள் கொரியன் ட்ராமா இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இந்த இதை பார்க்குறீங்களா இருந்தால் முன்ன காலத்தில் சங்குமின்னு சொல்லி ஒரு ட்ராமா போணுச்சு. நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி இப்போவுமே நீங்கள் நிறைய யூடியூப்பில் ட்ராமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கால அந்த காலத்தை பற்றி எடுத்திருப்பாங்க ட்ராமாஸ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர் அங்கேருந்து வார நேரம் வேலையாட்கள் வந்து எப்படி வணக்கம் சொல்லுவான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லாவே கீழே குனிஞ்சு அவர் அந்த இடத்த தாண்டி போக மாட்டோம், அப்படியே தான் இருப்பாங்க. அவர் போன பிறகு தான் திரும்ப நிமிர்ந்து நிற்பாங்க. எனவே நாங்கள் குனிகிறதான அந்த லெவலை பொறுத்து நாங்கள் அவரை எவ்வளோக்கு உயர்த்துகிறோம். நாங்கள் குனிய கீழே போக போக அவர் இன்னும் மேலே போகிறாருன்னு அர்த்தம். சரிதானே? அதுவும் வந்து இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். சரி, நாங்கள் சென்டென்ஸுக்கு போவோம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் குகேரில் சொகிகோனா ஹொரிரில் குப்பினன் கோசன் 상대방의 대한 종용을 나타내는 제스처입니다. இது என்ன வார்த்தை? ஜெசுச்சோன்னு சொன்னால் இது வந்து கொரியன் வார்த்தை கிடையாது. ஆஃப்கோர்ஸ் இது கொரியன் வார்த்தை தான். ஆனால் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் வந்து தமிழில் வந்து இங்கிலீஷ் பேசுவோம் இல்லையா, அதுபோல் இது வந்து ஜெசுச்சோ அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் மொழியில் கெஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெஸ்டர். அந்த இங்கிலீஷ் மொழியில் சொல்கிறாங்க கெஸ்டர் தான் வந்து இது கொரியன் மொழியில் ஜெசுச்சராக மாறி இருக்குது. சரிதானே? எனவே நாங்கள் இது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் எங்களை விட வயது கூடுனவங்க குனிந்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்தினா அது வந்து அவங்கள மதிக்கிறதான ஒரு கெஸ்டர் அப்படின்னா ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? அடுத்த வந்து சென்டென்ஸுக்கு போனோம். ஹன்பியோன்னு சொன்னால் ஒரு பக்கம், ஹன்னு சொன்னால் ஒன்று, பியோன்னு சொன்னால் பியோன். சரிதானே? இது உங்களோட வாயிலேருந்து சின்ன காற்று ஒன்று வரணும். பியோன்னு சொல்லி வாசிக்கணும். சரிதானே? பியோன் இல்லை, பியோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இது இந்த பியோனாக மாறிடும். இந்த பியோன் இல்லை, பியோன்.
ஹன்பியோன். ஹன்பியோன் அதுக்கு வந்து இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு எதிர்கருத்து வார்த்தை. அதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே போவோம். எதிர்கருத்து வார்த்தை இங்கே பாருங்கள், பன்மியோன். பன்மியோன்னு சொன்னால் அதுக்கு எதிராக, எதிர்கருத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்பக்கம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நாங்கள் பன்மியோன்னு சொல்லலாம் கொரியன் மொழியில். ஹன்பியோன் இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹன்பியோன் ஒரு பக்கம். ஹன்பியோன் 자신보다 나이가 어리거나 친한 사람에게는 안녕이라고 말하며 한 손을 가볍게 들거나 힘들어 반가움을 나타냅니다. சரிதானே? இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னோம், ஒரு பக்கம் நீங்களை விட நாயிகா ஒரிகோனா. இங்கே பாருங்கள், நாயிகா ஒரிகோனா அப்படின்னு சொன்னால் என்னது, எங்களுடைய வயசு குறைந்தவங்க. இங்கே பாருங்கள், ஒரின்னு சொன்னால் நான் வயது குறைந்தவங்க. அதே போல் ஒருன்னு சொன்னால் வயது கூடுனவங்க. இந்த ரு ஆக மாறினா வயது கூடுனவங்க, வயது குறைந்தவங்க. சரிதானே? அப்போ இந்த இடத்துல சின்னான் சரமேகே சாட்சியம் பார்த்தா நாயிகா ஓரிகோனா அப்படின்னா வயது குறைந்தவங்க. அப்படி இல்லாட்டி சின் ஹன்னு சொன்னால் சின் ஹதா, நீங்கள் வந்து இன்னொருத்தரோட நல்லா நெருங்கிய தொடர்பு கொள்வது, அதுக்கு தான் சின்னதான்னு சொல்கிறது. சரிதானே? அப்போ உங்களுடைய வயசு குறைவான, அப்படி இல்லாட்டி இன்னும் நீங்கள் கிட்ட நெருங்கிய தோழராக இருந்தால் அந்யோங், இந்த அசையோவில் எல்லாத்தையுமே வெட்டிட்டு இது அவ்வளவும் இல்லாமல் இந்த அந்யோங்க மட்டும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நல்லா பழக்கப்பட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆமாச்சி எப்படி இருக்க அப்படி தான் கேட்போம் இல்லையா? அது போல் தான் இதுவும் அந்நியவங்க செய்யலாம் போயிட்டு கடைசியாக இதெல்லாம் இல்லாமக்கிட்டு அந்நியவங்க மட்டும் அந்நியவங்க போயிட்டு வரேன் அந்த மாதிரி. சரிதானே? அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு பக்கம் வயது குறைந்த அப்படிலாட்டி நீங்கள் கிட்ட நெருங்கிய தொடர்பில் இருந்தால் அந்யோங் இராகு மலாமியோன் ஒரு கையில் காபியோப்தா. சரிதானே? அந்த வார்த்தை வந்து என்னத்தை சொல்லுது, காபியோப்தா. இங்கே பாருங்கள், காபியோப்தா, காபியோப்தா அதுக்கு எதிர்கருத்து முகோப். சரிதானே? காபியோப்தான்னு சொன்னால் வெயிட் குறைவான, முகோப்தான்னு சொன்னால் பாரமான. சரிதானே? பாரமான, பாரம் இல்லாத. இப்போ இந்த இடத்துல வந்து காபியோப்கே தில்கோனா, பாரம் இல்லாமல் கையாட்டுறதா, அப்படி இல்லை லைட்டாக கையாட்டுறது, லைட்டாக கையசைக்கிறது, அதை தான் சொல்ல வராங்க காபியோப்கே. அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம், பியோனாகே. சரிதானே? பியோன் ஹாகே, பியோனாகே வசதியாக ஈஸியாக நீங்கள் நார்மலாக அப்படி கையாசைக்கலாம், அதை தான் அவங்க சொல்ல வராங்க. சரிதானே? பங்காவுமுல் நத்தானெம்னிதா அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்தை, பங்கப்தான் சொல்கிறது சந்தோஷம், சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லித்தான் இந்த முதலாவது பந்தி வந்து சொல்கிறாங்க. இரண்டாவது பந்திக்கு நாங்கள் போவோம். இரண்டாவது பந்தியில் அந்யோங்காசேயோ, நீங்கள் வந்து அடிக்கடி நான் வாசிக்கிற அந்த முறையை வந்து நீங்கள் கவனத்தில் எடுங்க. ஒரு கேள்விக்குறி இருந்தால் உங்களுடைய டோனை வந்து நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி வாசிக்கணும். சரிதானே? அந்யோங்காசேயோன்னு வாசிங்கன்னு சொன்னால் அது பிழை. சரிதானே? இன்னொரு கொரியாவில் வந்து நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுருக்கணும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் சேம் ஒரே அந்யோங்காசேயோ ஒரு கேள்விக்குறியில் வந்து அந்த டோனே மாறும். சரிதானே? அப்போ அந்யோங்காசேயோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வித்தியாசம், அந்யோங்காசேயோ சொன்னீங்கன்னா அது வித்தியாசம். சரிதானே? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குற நேரம் இல்லாட்டி ஒருத்தரை க்ரீட் பண்ணுற நேரம் அந்யோங்காசேயோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அந்யோங்காசேயோன்னு கேட்கணும். சரிதானே? அதுதான் அதோடைய சரியான முறை. எனவே நீங்கள் இந்த டோன், உங்களுடைய டோனை வந்து நீங்கள் ஏற்றி இறக்குற அந்த முறையிலையும் வந்து நீங்கள் என்னத்தை கேட்குறீங்க, என்னத்தை சொல்கிறீங்க, அது வந்து மாறப்போகுது. அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வைத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா டிப்பாக. எனவே இந்த இடத்துல நாங்கள் வாசிப்போம், 안녕하세요, 안녕하십니까. 안녕은 인사하는 시간에 상관없이 아침, 점심, 저녁 언제든지 사용할 수 있습니다. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்யோங்காசேயோவாக இருக்கலாம், அந்யோங்ஹாசிம்னிக்காவாக இருக்கலாம், அந்யோங் அப்படியா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் ஷிகானே சங்வாங். சங்வான்னு சொல்கிறது என்னது,
சங்குவான். சங்குவான்னு சொல்கிறது ஏதாவது ஒரு பிரச்சினைக்கு தான் சங்குவான்னு சொல்லுவாங்க. சரிதானே? சங்குவான் ஒப்சோயோ, நீங்கள் கதைக்கு நேரம் சங்குவான் ஒப்சோயோ அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை, பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? காலை மாலை பகல் எந்த நேரமாகவும் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் என்னது, காலையில் கண்டா குட் மார்னிங் சொல்லுவோம், பின்னேரமாக இருந்தால் குட் ஈவினிங் சொல்லுவோம், நைட்டாக இருந்தால் குட் நைட் சொல்லுவோம், இல்லாட்டி பகலாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். இங்கே வந்து நீங்கள் எந்த டைமுமே நீங்கள் டைம் வந்து பிரச்சனை இல்லை, காண்ற நேரத்துக்கு நீங்கள் அவங்கள அந்நியம் செய்வோன்னு சொல்லி உபசரிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சாயங்கால் சு இசம் நீதா இந்த யூஸ் பண்ண இயலும். ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய இயலும். சரிதானே? அதை வந்து பார்த்துட்டு போவோம். நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலையை எனக்கு செய்ய இயலும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இல்சு இஸ்ஸும் நீதா. சரிதானே? இஸ்ஸும் நீதா யூஸ் பண்ணுவோம். சரிதானே? இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற ஒரு வினை சொல்ல வந்து நீங்கள் வேர்பை வந்து பயன்படுத்தலாம். பாப் மொகுல்சு இஸ்ஸும் நீதா, இல் அல்சு இஸ்ஸும் நீதா. சரிதானே? கொம்பு ஹல்சு இஸ்ஸும் நீதா, எனக்கு படிக்க இயலும், சாப்பிட இயலும். சரிதானே? சம் சல்சு இஸ்ஸும் நீதா, தூங்குறதுக்கு இல்லாட்டி நித்திரை கொள்ள இயலும், ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு இயலும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்சு இஸ்ஸும் நீதா, அப்படி இல்லாட்டி இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். சரிதானே? அதை வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அம்னியோங் ஹஷிம் நிக்கான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம். இம்னிதா, ஒரு இம்னிதான்னு சொல்கிறது வந்து கேள்விக்குறியாக மாறுற நேரம் இம்னிக்காவாக மாறப்போகுது. சரிதானே? இது நோமலாக நாங்கள் கொரியன் மொழியில் கதைக்க நேரம் ஏயோ. சரிதானே? இது வந்து கேள்வியும் பதிலும் ஒன்று தான், ஏயோ. சரிதானே? இதுதான் வந்து ஏயோ வந்து இம்னிதாவாக இருக்குது. அந்த இம்னிதா கேள்வியாக கேட்குறதா இருந்தால் இம்னிக்காவாக மாறும். எனவே அந்யோங் அசேயோ, அந்யோங் அசிம்னிக்கா. சரிதானே? அதுதான் அது. அடுத்த பேராகிராஃபுக்கு போவோம். நாங்கள் 공적인 상황에서는, 공적인 상황ன்னு சொன்னால் ஒஃபிஷியலான, என்ன சரி நிலந்து வரத்தில் ஒஃபிஷியலான டைமில் வந்து சூரோன்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை நான் கொரியன் மொழியில் போத்தோங்னு சொல்லுவாங்க, பொதுவாக. சரிதானே? 공적인 상황에서는 주로 அக்ஸுருல் ஹாமியோன், அக்ஸு ஹதான்னு சொன்னால் ஒருத்தருக்கு கை கொடுக்கிறது. சரிதானே? ஹேண்ட் ஷேக் பண்ணுறது. எனவே அக்ஸுருல் ஹாமியோ இன்சா ஹம்னிதா, இந்த மாதிரி ஒஃபிஷியலான நேரத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கை கொடுத்து க்ரீட்டிங் பண்ணுறாங்களாம். தாமன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொரியன் வார்த்தை நீங்கள் அதுக்கு வந்து சொல்லலாம், ஹாஜிமன். சரிதானே? ஹாஜிமன் ஜாசின் போதா நாயிகா ஹொல்சின் மன்கொனா. நாங்கள் முதல்ல பார்த்தோம் நாயிகா மன்கொனா. சரிதானே? அந்த நாயிகா மன்கொனாவுக்கு முன்னுக்கு ஹொல்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. அந்த ஹொல்சின்னு சொல்கிறது ரொம்ப, சரிதானே, மானி, நோம்பு மானி அப்படின்னு சொல்லலாம். ஹோல்சின். சரிதானே? ரொம்பவுமே வயசு கூடுனவங்க, அப்படி இல்லாட்டி பதவி இல்லாட்டி ஸ்டேட்டஸ். நொப்தா அப்படின்னு சொன்னால் நொப்தா, நொப்தா. இந்த நொப்தான்னு சொல்கிறது கூடுதல். சரிதானே? எனவே அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கூடுன சரமேகே இன்சா ஹல்தேனன் 왼손으로 오른팔이나 오른손을 받치고 학수를 하는 것이 A입니다. A입니다ன்னு சொல்லியிருக்காங்க. Aன்னு சொன்னால் மேனர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை விட வயது கூடுன அல்லது
ஒஃபிஷியல் நேரத்தில் ஓகே எங்களோட வயது கூடின அப்படி இல்லாட்டி பதவியில் கூடினவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னு சொல்கிறதுனா கை வந்து சும்மா கொடுக்குறது இல்லை. நீங்கள் கை கொடுக்குற நேரம் கையை வந்து நீங்கள் வலது கையை கொடுக்க போகிறீங்க. வலது கை கொடுக்குற நேரம் இடது கையால் இந்த கையை நீங்கள் பிடிச்சி இப்படி கை கொடுக்கணும். அதே போல் இல்லாட்டி இந்த இடத்த நீங்கள் பிடிச்சி கை கொடுக்கணும். அதுதான் சரியான முறை. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை அவங்கள்ட்ட கொடுக்குறதா இருந்தால் இப்படி ஒரு பொருளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்படியே இருந்தால் கூட நீங்கள் இந்த இடது கையால் இந்த வலது கையின் கீழ் பக்கத்தை பிடிச்சி தான் பொருளை வந்து நீங்கள் கொடுக்கணும். சும்மா இப்படி கையில் போயிட்டு கொடுக்குறது தவறு. சரிதானே? அதே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரியனில் வந்து இருக்கிறதான இன்னும் ஒரு மேனர். சரிதானே? ஏன்னு சொல்கிறது மேனர். இந்த இடத்துல இன்சா ஹல்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு சின்ன விளக்கம்னு தரேன். ஏதாவது ஒரு வேலையை செய்கிற நேரம். சரிதானே? ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிற நேரத்தை தான் இந்த தே ஏதாவது ஒரு தருணம். சரிதானே? தருணம் ஏதாவது ஒரு தருணம். தமிழ் வந்து பிள்ளையோ தெரியல எனக்கு. தேன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து தான் சொல்லுவாங்க. ஷிகான் இல்லை, ஏதாவது குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம். சரிதானே? தே இப்போ நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு பப் மொகுல் தே இயாகி ஹாமியோன் அந்தேயோ. சாப்பிட்ற நேரத்தில் கதைச்சி கூடாது, நீங்கள் கதைக்கக்கூடாது. அப்போ அதுதான் இந்த தே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இன்சா ஹல்தே நீங்கள் அவங்கள க்ரீட்டிங் பண்ணுற நேரம் வென்சோனுரோ ஒருன் பரினா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற அந்த வார்த்தை அந்த தே தான் நான் உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துகிறேன். தே அதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். கொம்பு ஹல்தே ஹியூதே போன் போமியோன் அந்தேயோ. படிக்கிற நேரத்தில் ஃபோனை பார்த்தீங்கன்னா சரியில்லை, இல்லாட்டி ஃபோனை பார்க்க கூடாது. ஹல்தே ஹல்தே மொகல்தே உஞ்சொன் ஹல்தே. சரிதானே? சம் சால்தே. அப்படி அந்த தேயை வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேலையை நான் செய்கிற நேரம் இப்படி ஆகிடுச்சு, இல்லாட்டி இந்த வேலையை செய்கிற நேரம் இப்படி செய்யக்கூடாது, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இந்த தே தே. சரிதானே? இந்த தேயை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த தேயை வந்து நீங்கள் சும்மா தேன்னு சொல்லி வாசிக்கக்கூடாது, அது பிழை. இந்த தே வந்து நீங்கள் முன்னுக்கு ஒரு இத் தே இப்படி வாசிங்கன்னு சொன்னால் தான் சரியான உச்சரிப்பு. தே தே தேயில் தே. எனவே பம்மகுல் தே கொம்பு ஹல்தே உஞ்சொன் ஹல்தே சம் சால்தே ஒதி கால்தே. அப்படி வந்து நீங்கள் தேயை வந்து நிறைய நேரத்தில் யூஸ் பண்ணலாம். எனவே இது தான் இந்த ஹங்குகே இன்சா ஏஜோல் சொல்கிறதான இந்த சொம்போவினுடைய விளக்கம். அதோடு வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா தகவல்களை வந்து உங்களுக்கு தரலான்னு சொல்லி நினச்சேன். அதையும் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வருமா இல்லையா என்பதை விட இது வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுடைய கொரியன் வந்து நீங்கள் இங்கே வாழ போகிற நேரம் கொரியாவில் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிறதான சில தகவல்களையும் உங்களுக்கு இந்த இன்சா ஏஜோல் பற்றி உங்களுக்கு தரலான்னு சொல்லி நினச்சேன். எனவே அதையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு போவோம். ஒரு பெரியவங்க வந்து நம்மளை சந்திக்கிறோம். நாங்கள் போயிட்டு ஒரு பெரியவரை சந்திக்கிற நேரம் இல்லாட்டி அடிக்கடி சந்திக்கிறவரை நாங்கள் சந்திக்கிற நேரம் எப்போயுமே அன்யோங் ஹாசிம் நிக்கா இல்லாட்டி அன்யோங் ஹாசேயோ அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஒன்று அன்யோங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி பா மொகசோ சால் சாசோ அப்படி சொல்லி கேள்வியுமே கேட்பாங்க. மொகசோன்னு சொன்னால் என்ன, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதனுடைய சரியாக டிரான்ஸ்லேஷன் வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாலுமே அது வந்து எங்களை வந்து கேப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். யார் சார் எங்களை பெரியவங்க கொரியன் நாட்கள் வந்து எங்களை கேப் பண்ணுறதா இருந்தால் அடிக்கடி கண்டா மொகசோ சாப்பிட்டியா, அப்படிலாட்டி காலையில் எதுவும் கண்டாங்கன்னா சால் சாசோ சாதான்னு சொல்கிறது நித்திரை கொள்வது. அப்போ நீ நல்லா தூங்குனியா அப்படி சொல்லி கேட்பாங்க. சரி, அது தானே, அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சேம் கேள்வியை
நீங்களுமே கேட்கலாம். சரி தானே, காலையில் நீங்கள் ஒரு பெரியவரை காண்றீங்க, அந்நியோசையோ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து எப்படி நீங்கள் கேட்குறது, அந்த பெரியவங்ககிட்ட நீங்கள் கேட்குறது வந்து 안녕 ஹி 주무셨어요. சரிதானே, 안녕히 주무셨어요. நல்லா நீங்கள் தூங்குனீங்களா, உங்களுக்கு நல்லா தூக்கம் போனிச்சா நைட்டு அப்படி கேட்கலாம். சரிதானே, அதே போல் அவர் வந்து அப்போ சொல்லுவார் சால் ஜாஸோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரிதானே, அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு சாட்டர்டே இல்லாட்டி ஃப்ரைடே வந்து வேலை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. அடுத்து வரப்போது வீக்கெண்டுக்கு வந்து கொரியன் மொழியில் சூ மல்னு சொல்லுவாங்க. இந்த சூன்னு சொல்கிறது கிழமை, மல்னு சொல்கிறது இறுதி. எனவே கிழமை இறுதி வீக்கெண்ட். அந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க சூமால் சால் போனே சேயோ. போனே தான் சொல்கிறது கழிக்கிறது, சரி அனுப்புறது, அதுக்கு தான் அர்த்தம். எனவே சூமால் சால் போனே சேயோ. சரிதானே, சூமால் சால் போனே சேயோ. நீங்கள் வந்து வீக்கெண்டை நல்லா கழிச்சிட்டு வாங்க. அது அட் த சேம் டைம் அடுத்த முறை நீங்கள் மண்டே வேர்க்கு வந்துட்டீங்க, சேம் அதே சூமால் சால் இன்னைக்கு நீங்கள் கேட்பீங்க போனே சோயோ. சரிதானே, ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் போனே சோயோ கொஞ்சம் உயர்த்தி கேட்கணும். சூமால் சால் போனே சோயோ, நீங்கள் வந்து வீக்கெண்டை நல்லா கழிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுவும் வந்து கொரியாவில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அது வந்து யோஜில்தே. சரிதானே, இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் மன்னாதா. சரிதானே, மன்னாதான்னு சொல்கிறது ஒருத்தரை சந்திக்கிறது. அதே போல் அவரை வந்து நாங்கள் விட்டு விலகி போக போகிறோம், இல்லாட்டி விடை கொடுக்க போகிறோம். ஹேயோஜிதான்னு சொல்கிறது விடை கொடுக்கறது, இல்லாட்டி அவரை விட்டு நீங்கள் விலகி போகிறது. நம்ம மன்னால்தே அந்யோங் ஹசேயோ அந்யோங் ஹஷிம்னிக்கா சொல்லலாம். ஃப்ரெண்டாக இருந்தால் அந்யோங் கை காட்டலாம். ஹேயோஜில்தே விட்டு போகிற நேரம், இல்லாட்டி நீங்கள் வந்து அங்கே பிரிந்து போகிற நேரம் அந்யோங்கி கேசேயோ. சரிதானே, அதையும் வந்து நீங்கள் வாசிங்க. இந்த அந்யோங்கியோட இருங்கன்னு சொல்கிறது கே சே யோ. சரிதானே, அந்யோங்கி கேசேயோ சமாதானமாக இருங்கள், இருக்கிறது. சரிதானே, இசோயோ இத்தா அதுக்கு வந்து மரியாதையான மொழி கேஷீதா. சரிதானே, இத்தா கேஷீதா, இசோயோ கேசேயோ. எனவே அந்யோங்கி கேசேயோ, நாங்கள் வந்து ஒருத்தரை சந்தித்து நாங்கள் போக போகிறோம், அங்கே அவர் இருக்கிறாரு, நீங்கள் வெளியே போகிறீங்க. எனவே அந்யோங்கி கேசேயோ சமாதானமாக இருங்கள், இல்லாட்டி அதுதான் அவருடைய உபசரிக்கிற முறை. அதையும் வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க. யோஜில்தே ஃப்ரெண்டாக இருந்தால் அந்யோங் கந்தா போயிட்டு வாரேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இது தான் இந்த பாடத்தின் சாராம்சம் மற்றும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ். அதே போல் இன்னும் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அந்த நேரத்தில் இன்னும் சொல்கிறதான ஒரு அந்யோங் அஷிம்னிக்கா அதோடு சொல்கிற நேரம், ஒருத்தரை முதல் சந்திக்கிற நேரம் உங்களை விட வயது கூடனோர் இல்லாட்டி பெரிய பதவியில் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் சொல்கிறது. இன்னொரு இது இருக்குது, சோம் பெப்கத் சிம்னிதா. சரிதானே, அதை வந்து நாங்கள் பார்ப்போம். சந்திக்கிற நேரம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முறை தான் சோம். பாருங்கள், ஒருத்தரை முதலாவது நீங்கள் சந்திக்கிறீங்க, அதுக்கு வந்து சொல்லலாம் சோம்னு சொல்கிறது முதலாவது, பார்க்குறது சொல்கிறது போதா. சரிதானே, முதலாவது ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, சோம் போதா. சரிதானே, அப்போ அது வந்து நீங்கள் எப்படி மரியாதையை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால்
பெப் கெத் சும் நீதா. இது வந்து மரியாதை வார்த்தை வந்து பெப்தா. சரிதானே? இந்த பெப்தா வந்து நாங்கள் சோம் பெப்கத் சிம்னிதா. உங்களை முதலாவது சந்தித்ததில் சந்தோஷம். சரிதானே? அதே போல் மன்னாசோ மன்னாசோ உங்களை வந்து சந்தித்ததில் மன்னாதான் சொல்கிறது சந்திக்கிறது ஒரு சோவை சேர்த்தா மன்னாசோன்னு சொன்னால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மன்னாசோ பங்கப் சும்னிதா. சரிதானே? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பங்கப்தா அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சின்னு சொல்லி அர்த்தம். அதை எங்கே எழுதுகிறேன்? பங்கப்தா. சரிதானே? இந்த பங்கப்தா பங்கப் சும்னிதாவாக மாறுது. அது ஏன்னு சொன்னால் இந்த பச்சிம் இருக்கனால. சரிதானே? அதை வந்து நான் இன்னொரு பாடத்தில் பார்ப்போம். இந்த பங்கப்தா பங்கப் சும்னிதாவாக மாறுது. எனவே மன்னாசோ வந்து மன்னாதா மன்னதான்னு சொல்கிறது ஒருத்தரை மீட் பண்ணுறது. பங்கப்தான் சொல்கிறது ஹாப்பி. சரிதானே? எனவே ஒருத்தரை மீட் பண்ணது ஹாப்பி. மன்னாசோ பங்கப் சும்னிதா சோம் பெப்கத் சிம்னிதா. சரிதானே? சோம் போதா பெப்தா பெப்கத் சிம்னிதா. விளங்கிச்சு தானே? சோம்னு சொல்கிறது முதலாவது. என்ன சரி? முதலாவது சோம். ஓனில் சோம் பாசையோ. இன்றைக்கி தான் நான் முதலாவது பார்த்தேன். சரிதானே? சோம் சியோமுல் ஹெசோயோ. முதலாவது பரீட்சை எழுதினேன். சோம் ஹங்குகோருள் பெவோயோ. சோம் ஹங்குகோருள் பெவோயோ. முதலாவது இன்றைக்கி தான் கொரியன் மொழியை கற்றுக்கொள்கிறேன். இந்த சோம்னு சொல்கிறது ஏதாவது ஒரு வேளை முதலாவது இல்லாட்டி முதல்னு சொல்கிறதுக்கு ஆரம்பம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். சரிதானே? எனவே சோம் பெப்கெத் சிம்னிதா மன்னாசோ பங்கப் சிம்னிதா. அதே போல் அந்யோங் ஆசையோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வைத்து இருக்க இல்லாட்டி நார்மலாக அந்யோங் ஆசையோ சொன்னீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். சரிதானே? எனவே நாங்கள் இன்றைக்கி முதலாவது பாடத்தின் ஹங்குகே ஹின்சா ஏஜோலை பற்றி பார்த்துட்டோம். தென் கொரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் தேவைப்படுறதான இந்த இன்சா ஏஜோலை வந்து நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டார். சரிதானே? ஒருத்தர் வந்து பொஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களை விட பொஸ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களோட வயது கூடுனவராக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறவராக இருக்கலாம். இலங்கையை போல் இல்லாட்டி இன்னும் ஒரு நாட்டில் நீங்கள் பார்க்குறவராக இருந்தால் உங்களுடைய நாட்டில் போல் அவர் பழக்கப்பட்டவர்னு சொல்லி நீங்கள் சும்மா காலையில் கண்டோன்னே கையை காட்டுறதோ இல்லாட்டி சும்மா லேசாக இப்படி தலையை சாய்ச்சிட்டு போகிறதோ அது வந்து சரி வராது. ஏன்னா தென்கொரியில் வந்து வேலை செய்கிற நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. அது வந்து பிழை. ஏன்னா அதை வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து வேறு மாதிரி எங்களை பிரதிபலிக்கும். எனவே நீங்கள் எவ்வளோ பழக்கப்பட்டாலும் என்ன மாதிரி இருந்தாலும் உங்களுடைய வயசுக்கு குறைந்தவராக இருந்தால் பரவாயில்ல, வயசுக்கு கூடுனவர் இல்லாட்டி உங்களுடைய பதவி கூடுனவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த மேனர்ஸை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். அது எத்தனை வருஷம் போனாலும் கொரியனுடைய பழக்கம் அது. சரிதானே? அதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யணும். உங்களுடைய தலைகளை குனிந்து நீங்கள் வந்து கட்டாயம் உங்களுடைய பெரிய பதவியில் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக 2 கைகளையும் 2 பக்கம் வச்சு தலையை குனிந்து அந்யோங் செய்வோன்னு சொல்லணும். இல்லாட்டி அந்யோங் ஹஷிம் நிக்கான்னு சொல்லணும். சரிதானே? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடத்து முதலாவது இந்த சொம்போ சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுமே வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் நான் தருவேன். அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸையுமே அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது சரி ஃபீட்பேக் தேவை வந்தால் நான் அதில் ஃபீட்பேக் பண்ணுவேன். அதே போல் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் எந்த அளவில் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லி. சரிதானே? எனவே 2வது பாடத்தில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.